அனைவருக்கும் வணக்கமா. நாளைய தினம் மாசி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி. பஞ்சமி அப்படின்னு சொன்னாவே நம்ம வாராகி அம்மனை வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள். அதாவது வாராகி அம்மனுக்கு நம்ம அவங்களுக்கு பிடித்த உணவை வச்சு நம்ம வழிபட்டு நம்மளுடைய வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதாவது வாராகி அம்மனை வழிபடக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இரவு நேரங்கள் 7 மணிக்கு மேலே, அதாவது ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆக ஆக இரவு நேரங்களை நம்ம வழிபட்டாதான் அவங்களுடைய சக்தி முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எங்களால் வாராகி அம்மனை வழிபட முடியாது, இல்லை எங்களால் காலையிலே வழிபட்டால் தான் எங்களுக்கு அதுக்கப்புறம் வேலை இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறவங்க, உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி வழிபட்டுக்கலாம். ஆனால் நாளைய தினம் நீங்கள் வாராகி அம்மனை வழிபடும் போது உங்களுடைய வேண்டுதல், அதாவது திருமண தடை, கல்வி தடை, வேலை தடை, பணப்பிரச்சனை, நகைப்பிரச்சனை, நல்ல வீடு கட்ட வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வாராகி அம்மனை வழிபடுறதுங்கிறது ஒரு சிறந்தது. அதுபோக பிள்ளைங்க படிக்கலை அப்படின்னு சொன்னால் நாளைய தினம் ஹைகிரீவருக்கு ஏலக்காய் மாலை நீங்கள் அவங்க கையால் நீங்கள் சாத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நம்மளுடைய குழந்தைங்க படிப்பில் நல்ல சுட்டியாக நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு நம்ம கடைபிடிக்க வேண்டியது. ஹைகிரீவர் நாளைக்கு வழிபட வேண்டும். நாளைய தினம் நம்ம வாராகி அம்மனை எப்படி வழிபடலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான முறையில் தான் நம்ம வழிபட போகிறோம். அதுவும் நம்ம வழிபடும் போது நம்மளுடைய வேண்டுதலை என்ன நம்ம நினைக்கிறோமோ, அதாவது வீடு கட்டுறது, வேலை, எந்த வேண்டுதலாக இருந்தாலும் மனமுருக வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு பிடித்த உணவான வாராகி அம்மனுக்கு பிடித்த உணவான எள்ளுருண்டை, பாயசம், அதுபோக கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வச்சு நம்ம நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, அதாவது ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு நீங்கள் வச்சா கூட ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும். ஏலக்காய் கலந்து நம்ம வைக்கும்போது அது வாசனை பொருள்கள், அதை மாதிரி பச்சை கற்பூரம், இது மாதிரி சர்க்கரை பொங்கல் எது வேணாலும் வச்சு நம்ம வாராகி அம்மனை வழிபடும் போது நம்மளுடைய வேண்டுதல், நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் படைக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக கொஞ்சமாக ஒரு உருளைக்கிழங்கை மசித்து நீங்கள் வேக வச்சு மசித்து வச்சா கூட வாராகி அம்மனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இதெல்லாம் செஞ்சால் தான் நமக்கு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அதுபோக நம்ம இரவு நேரங்களில் எப்படி வாராகி அம்மனை வழிபட வேண்டியதும் அப்படின்னு சொல்லணும்னா, எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் பிள்ளையார் நம்ம பிடிக்கிறது அப்படிங்கிறது. அதாவது எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம செய்யறதா இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையாரை தான் நம்ம பிடிச்சி முதல்ல வழிபடுவோம். அப்போ நிறைய மஞ்சளை எடுத்துக்கோங்க. மஞ்சள் பிள்ளையார் உங்களுக்கு வடிவம் செய்ய முடிஞ்சால், அதாவது பிள்ளையார் மாதிரி செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்துக்கலாம். இல்லைம்மா எங்களால் அந்த மாதிரி செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியே கூம்பு மாதிரி நீங்கள் பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் எந்த ரூபத்தில் இருந்தாலும் நமக்கு அருள் பாலிப்பார். அப்போ நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதாவது அந்த தட்டில் சுற்றி அவருக்கு பூ வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையார் முன்னாடி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அப்போ விளக்கேற்றும் போது, அதாவது மஞ்சள் பிள்ளையாரை வச்சு நம்ம விளக்கேற்றி நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வாராகி அம்மனை நினச்சிக்கிட்டு, உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் படம் இருந்தால் நீங்கள் அவங்கள வச்சு பூஜை செஞ்சுக்கலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி வச்சுட்டு விளக்கேற்றி அந்த விளக்கில் ₹1 நாணயத்தை போட்டு நீங்கள் ஏற்றணும். அதாவது வேலையாக இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், மனைவா எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடந்துடும். வாழ்க வளமுடன். இந்த மஞ்சள் பிள்ளையாரை வழிபட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில் கரைச்சி விட்டுடணும். அதை அடுத்த பௌர்ணமி வரும்போது இதை நம்ம நீரில் கரைச்சிட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைகளும் கரைஞ்சி போயிடுங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க.